சாந்தி. ஷிவ் பாபா இன்றைய மகா வாக்கியத்தில் தனக்குத்தானே நாம் என்னெல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கணும், நம்முடைய திருஷ்டி எப்படி இருக்கணும், முக்கியமாக பெயர் உருவத்தினுடைய கவர்ச்சியில் போய் சிக்காமல் இருக்கணும். இந்த விஷயத்தை பாபா இன்னைக்கு திரும்ப திரும்ப இன்றைய முரளியில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அடுத்து யோகத்தினுடைய சித்தி. ரிஷிகள் முனிவர்கள் பாருங்க, சித்தி அடையணும், யோக சித்தின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்முடைய யோகத்தினுடைய சித்தி நிலைங்கிறது என்ன, அதை பற்றி ரொம்ப ஆழமாக பாபா சொல்லியிருக்கிறாரு. பக்கா யோகி, சச்சா யோகியினுடைய அடையாளங்கள் பாபா சொல்லியிருக்காங்க. யோகத்துக்கான முக்கியத்துவம் இன்னைக்கு வாணியில் நிறைய வந்திருக்கு. அதே போல் தாரணையில் பெயர் உருவத்தினுடைய கவர்ச்சி. அடுத்து பாபா இன்னைக்கு சேவையிலையும் எப்படி நாம் ஆல்ரவுண்டு சேவா பண்ணணும் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சேவையில் குல்சார் தாதிஜி எப்படி சேவா பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாதிஜி பாபாவுடைய ரதம். அப்போ தாதியினுடைய சரீரத்தில் பாபா முரளி சொன்னார், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் தாதிஜி எப்படியெல்லாம் சேவை செஞ்சுருக்கிறாங்க, பிராமணியாக இருந்து எப்படி சேவை செஞ்சாங்க. தாதியை பார்த்தவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களா, எங்கள் சென்டருக்கும் இப்படிப்பட்ட சகோதரியை அனுப்பி வைங்கன்னு பாபாட்ட கேட்பாங்களாம். அப்படி தாதிஜி சேவா பண்ணியிருக்காங்க. தாதிஜியினுடைய புகழை பாபா இன்றைக்கு முரளியில் பாடியிருக்கிறாரு. ஸோ இன்றைய மகா வாக்கியத்தை நாம் கேட்கலாம். ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், வாணி தேதி 23/8/2021. मीठे बच्चे अपने आप से वायदा करो कि हमें बहुत बहुत मीठा बनना है. இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தான் உறுதிமொழி கொடுங்கள், நான் மிக மிக இனிமையானவன் ஆக வேண்டும். सबको सुख की प्यार की दृष्टि से देखना है. அனைவரையும் சுகத்தின் மற்றும் அன்பினுடைய திருஷ்டியோடு பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வையில் அன்பு இருக்கணும், சுகமும் இருக்கணும். किसी के नाम रूप में नहीं फंसना है. யாருடைய பெயர் உருவ கவர்ச்சியில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கேள்வி, योग की सिद्धि क्या है? पक्के योगी की निशानी सुनाओ. யோகத்தின் சித்தி வெற்றி என்ன? பக்கா யோகியின் அடையாளங்களை கூறுங்கள். 2 கேள்வி பாபா கேட்டிருக்கார். யோகத்தினுடைய சித்தி என்ன மற்றும் பக்கா யோகியினுடைய அடையாளம் சொல்லுங்கன்னு பாபா கேட்குறாங்க. யோகத்தினுடைய சித்தி என்ன, உச்சக்கட்ட நிலை, யோகத்தினுடைய வெற்றி எது? சிந்தனை பண்ணுங்களா? பாபா சொல்றாங்க, सब कर्मेंद्रियां बिल्कुल शांत शीतल हो जाए, यह है योग की सिद्धि. அனைத்து கர்ம இந்திரியங்களும் முற்றிலுமாக சாந்தமாக குளிர்ந்த தன்மையுடையதாக ஆக வேண்டும். இதுவே யோகத்தின் சித்தி நிலை. அடுத்து 2வது என்ன கேட்டாங்க பாபா? பக்கா யோகியினுடைய அடையாளங்கள். पक्के योगी बच्चे वह जिनकी कर्मेंद्रियां जरा भी चंचल न हो. யார் பக்கா யோகி குழந்தைங்க அப்படின்னா, யாருடைய கர்ம இந்திரியங்கள் சிறிதளவு கூட சஞ்சலமாகவில்லையோ அவர்கள். रिंचक भी किसी देहदारी में आंख न डूबे. துளி அளவு கூட எந்த தேகதாரியிடமும் கண்கள் மூழ்கிவிடக்கூடாது. கண்ணு என்ன பண்ணும்? கண்ணு தான் பார்க்குது. ஒரு பொருளை பார்த்த உடனே அது பிடிச்சிருச்சுன்னா கண்ணை என்ன ஆகிடும்? அதிலேயே போய் லயிச்சிடும். அதுதான் மூழ்கிறதுன்னு சொல்லப்படுது. அது போல எந்த ஒரு தேகதாரி மனிதன் கிட்ட போய் நம்முடைய கண்ணை என்ன ஆகிடக்கூடாது? லயிச்சிடக்கூடாது. மீட்டே பச்சே अब तुम जवान नहीं, तुम्हारी वानप्रस्थ अवस्था है.
பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைங்களே, நீங்க ஒன்றும் இளைஞர்கள் கிடையாது, நீங்கெல்லாம் யாரு? வயோதிகர்கள். பாபா நமக்கு நினைவு ஏற்படுத்துற. இளைஞர்கள்னா இளைய வயதினர் அப்படின்னா என்ன ஆகும்? அட்ராக்ஷன் போகும். ஆகையால பாபா சொல்ற, உங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சுட்டாரு? வயசாயிடுச்சுட்டார். பாடல் ஜாக் சஜினியா ஜாக், விழிப்படையுங்கள் நாயகிகளே விழிப்படையுங்கள். ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே ரூஹானி பச்சோனே கீத் சுனா. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க பாடல் கேட்டீங்க. इसके अर्थ पर दिल में विचार सागर मंथन करना है और खुशी में आना है, क्योंकि यह नई दुनिया के लिए नई बातें. இந்த பாடலோட அர்த்தத்தை உள்ளத்துல போய் ஆழமா சிந்தனை பண்ணி பார்க்கணும். பிறகு மகிழ்ச்சி அனுபவம் பண்ணணும். ஏன்னா இது புதிய உலகத்திற்கான புதிய விஷயங்கள். ஏன் நெய் பாத்தே அபி சுன்னிஹே, இந்த புது விஷயத்துல இப்ப நீங்க கேட்டுக்கோங்க. बच्चे अब जानते हैं नई दुनिया स्थापन करने वाला कोई मनुष्य नहीं हो सकता. பாபா சொல்றாங்க, குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிட்டீங்க, புது உலகத்தை ஸ்தாபனை செய்வது ஒரு மனிதன் கிடையாது. तुम ये जब बातें सुनते हो तो समझते हो ये तो 5000 वर्ष पहले वाली पुरानी बातें हैं जो फिर नए सिर सुनाई जाती है. எப்போ இந்த விஷயம்லாம் கேட்குறோமோ அப்ப நாம புரிஞ்சுக்கிறோமா, 5000 ஆண்டுகளுக்கு முன்பான பழைய விஷயங்கள் தான் இவைகள், ஆனால் மீண்டும் புதியதாக கூறப்படுகிறது. இதை நாம புரிஞ்சிட்டோம். तो पुरानी सो नई, नई सो पुरानी हो जाती है. அப்போ பழையது தான் புதுசாகுது, புதுசு தான் பழசாகுது. अभी तुम जानते हो 5000 वर्ष पहले वाली वही बातें बाबा नई करके सुनाते. இப்ப நாம தெரிஞ்சிட்டோம், 5000 வருடத்திற்கு முன்பு நடந்த அதே விஷயங்களை பாபா புதுசு போல ஆக்கி நமக்கு சொல்றாராம். பாத்தே வஹி ஹே, விஷயம் என்னவோ அதே தான். கிஸ்லியே சுனாத்தே ஹே, ஆனா பாபா எதுக்கா அதெல்லாம் சொல்றாரு? நயி துனியாக்கா வர்ஷா பானே, புதிய உலகத்தினுடைய ஆஸ்தி அடைகிறதுக்காக. இஸ்மே கியான் டான்ஸ் கர்னா ஹோத்தா ஹே, இதுல நீங்க என்ன பண்ணணும்? ஞான நடனம் ஆடணும். பக்தி மே பி போத் டான்ஸ் கர்த்தே ஹே, பக்தியில கூட பாருங்க நிறைய டான்ஸ் ஆடுறாங்க. சாரோ தரஃப் ஃபேரே லகாத்தே டான்ஸ் கர்த்தே ஹே, நாலா திசைகளையும் போய் என்ன பண்றாங்க? யாத்திரை சுத்திட்டு வர்றாங்க, நடனம் ஆடிட்டே போறாங்க. கியான் கா டான்ஸ் தோ பில்குல் சஹஜ் ஹே, ஆனா ஞான நடனம் மிகவும் சகஜமானது. உஸ்மே கர்மேந்திரியா போத் சல்தி ஹே, மெஹனத் கர்னி படுத்தி ஹே. பக்தியில புலன்களுக்கு வேலை அதிகமா இருக்கும், கைக்கு வேலை இருக்கும், வாய்க்கு வேலை இருக்கும், கண்ணுக்கு வேலை இருக்கும். யாத்திரை நடந்து போறோம்னா காலுக்கு வேலை இருக்கும். இப்படி எல்லா புலன்களுக்கும் வேலை இருக்கு, அங்க உழைப்பும் இருக்குது. ஏதோ சிர்ஃப் அந்தர் மே டான்ஸ், கியான் டான்ஸ் சல்த. ஆனா இங்க சும்மா உட்கார்ந்து இருந்தா போதும், புலன்களுக்கு வேலையே இல்லை. பாபா சொல்றாங்க, உங்க உள்ளத்துக்குள்ள ஞான நடனம் நீங்க ஆடிட்டே இருக்கணும். சிருஷ்டி சக்கர कैसे फिरता है ये नॉलेज बुद्धि में है. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது? இந்த ஞானம் உங்க புத்தியில இருக்கு. इसमें कोई तकलीफ नहीं है, இதுல உங்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. हाँ याद में मेहनत लगती है, ஆனா நினைவுல நீங்க உழைக்கணும். बच्चे कई फेल हो पड़ते हैं, कहा न कहा गिर पड़ते हैं. நிறைய குழந்தைங்க ஃபெயில் ஆயிடுறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. सबसे मुख्य बात है नाम रूप में नहीं फंसना. எல்லாத்தையும் விட முக்கிய விஷயம் பெயர் உருவத்தில் கவர்ச்சியில் சிக்கிக்கொள்ளக் கூடாது. ஸ்திரீ புருஷ் காம் வஷ் நாம் ரூப் மே ஃபஸ்தே ஹேனா, ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி காம விகாரத்தின் காரணத்தினால ஒருவருடைய கவர்ச்சியில இன்னொருத்தர் போய் சிக்கிக்கிறாங்க. क्रोध नाम रूप में नहीं फंसाता है. பாபா சொல்றாங்க, கோபம் என்ற விகாரம் உருவ கவர்ச்சியில நம்மளை சிக்க வைக்காது. पहले पहले यह है जिसकी बड़ी संभाल करनी है, कोई के भी नाम रूप में नहीं फंसना है. ஆகையால முதன்மையாக இந்த ஒரு விஷயத்துல நாம எச்சரிக்கையாக இருக்கணும். நான் யாருடைய உருவ கவர்ச்சியில் சிக்கிக்கொள்ள கூடாது.
अपने को आत्मा समझना ही, तन्ने आत्मान पुरिंजुकணும். हम आत्मा अशरीरी आई थी, अब अशरीरी होकर जाना है. நான் ஆத்மா அஷரீரியா தான் வந்தேன், அஷரீரியா தான் போகணும். इस शरीर का बान तोड़ना है. இந்த உடல் என்ற உணர்வை பாபா சொல்ல உடைச்சிடுங்க. என்ன பண்ணணும்? உடைச்சிடணும். ये नाम रूप में फंसने की बहुत खराब बीमारी है. இந்த பெயர் உருவ கவர்ச்சியில சிக்கிக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு வியாதின்னு சொல்றாரு பாபா. बाप सावधानी देते हैं बच्चों को. பாபா இந்த விஷயத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கறாரு. कोई कोई इस बात को समझते नहीं है. ஏன்னா சில பேரு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லை. कहते हैं बाबा नाहे कैसा कहते हैं कि नाम रूप में फंसे हो. புரியாதனால என்ன சொல்றாங்களா? என்ன பாபா அடிக்கடி இப்படி சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு? பெயர் உருவத்துல சிக்கிக்காதீங்க சிக்கிக்காதீங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்களா? परंतु ये गुप्त बीमारी है, इसलिए साजन सजनियों को अथवा बाप बच्चों को जगाते हैं. ஆனால் இது குப்தமான வியாதி, வெளியில தெரியாது. இது மறைமுகமான வியாதி. ஆகவே நாயகன் நாயகிகளுக்கு, தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், விழிப்புணர்வு ஏற்படுத்துறார். बच्चे जागो, अब फिर से कलयुग के बाद सत्युग आना है. குழந்தைங்களை கண்ணு விழிச்சிடுங்க, இப்போ கலியுகத்துக்கு அப்புறம் சத்யுகம் வரப்போகுது. பாப் ஜோதி ஜகானே ஆते हैं. பாபா ஜோதியை ஏற்றுவதற்காக வந்திருக்கிறார். மனுஷ்ய மர்த்தே हैं तो उनकी जोत जगाते हैं. மனிதர்கள் மரணிக்கிறாங்கன்னா ஜோதி ஏத்து வைக்கிறாங்க. फिर दीपक की संभाल करते हैं कि बुझ न जाए. பிறகு அந்த தீபத்தை அணையாம பார்த்துக்குவாங்களாம். ஆத்மாக்கோ அந்தேரா ந ஹோ, தீபம் அணைஞ்சிருச்சுன்னு ஆத்மா இருட்டில் தவிக்கும்னு சொல்லி தீபத்தை கவனமா பார்த்துக்கிறாங்க. வாஸ்தவமே ஏஹே சப் பக்தி மார்க்க கி பாத்தே. பாபா சொல்ற இதெல்லாம் உண்மையில பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். ஆத்மா தோ செகண்ட் மே சலி ஜாத்தி. ஆத்மா தடுமாறி மேல போகுதா என்ன? பாபா சொல்ற ஒரு செகண்ட் தான் ஆத்மா சரீரத்துல இருந்து போயிடும். நீங்க விளக்கேத்தி வச்சு அதுக்கு வழி தெரியணும்லாம் காட்டுறீங்க, ஆனா ஆத்மாக்கு அவ்வளோ டைம்லாம் கிடையாது, ஒரு செகண்ட்ல போயிடும். कई लोग ज्योति को भी भगवान मानते हैं. நிறைய பேர் ஜோதியவே கடவுள்னு நினைக்கிறாங்க. பிரம்மக்கோ படி ஜோதி கேத்தே. அடுத்து பிரம்மம் அதாவது பரந்தாமத்தை என்ன சொல்றாங்களா? பெரிய ஜோதின்றாங்களாம். ब्रह्म समाजियों का मंदिर होता है, वहां रात दिन ज्योति जगती है. பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவங்களோட கோயில்ல இரவு பகல் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அதாவது அணையா விளக்கு. கித்தனா கர்ச்சா ஹோத்தாய். அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் அணையவே அணையாது. அப்ப என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அப்பப்ப தீபத்துக்கு நெய் விட்டுட்டே இருக்கணும், திரி போடணும். அவசரம் எவ்வளோ செலவாகுது. ஃபால்த்து கிரத்து ஜாத்தாய், நெய்யெல்லாம் வீணா போகுது. வஹா ஏ குச் பி டால்னே கா ஹே நெய். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதையும் நீங்க செலவு பண்ணி ஊத்தணுன்ற அவசியம் இல்லை. ஆத்மா ஜோதியை ஏத்தறதுக்கு நெய் ஊத்தணுமா? யாத் கிரத்துக்கா காம் கர்த்தி ஹே. ஆனா எந்த நெய் வேணும்? நினைவு தான் நெய்யாக வேலை செய்து. யோகா பண்ணிட்டே இருக்கணும். याद रूपी ग्रत है, நினைவு தான் நெய். तो मीठे मीठे बच्चे ये समझते. ஆனா இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க தான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். नई बात होने के कारण ही झगड़ा होता है. இதெல்லாம் புது விஷயமா இருக்கிற காரணத்தினால தான் உலகத்துல சச்சரவுகள் ஏற்படுது. बाप कहते हैं मैं आता हूँ स्वीट चिल्ड्रन के पास. பாபா சொல்றாங்க நான் வர்றதே இனிமையான குழந்தைங்கள்ட்ட மட்டும்தான். பாரத் மெஹி ஆத்தாகும், அதுவும் பாரதத்துல தான் நான் வரேன். அப்னா ஜனம் தேஷ் சப்கோ பியாரா லக்தா ஹேனா. பாபா சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய பிறப்பு தன்னுடைய தேசம் மிகவும் பிரியமானதாக இருக்கு. பாப்கோ तो सब प्यारे लगते हैं. பாபாவுக்கு எல்லாரும் பிடித்தமானவங்க. फिर भी मैं अपने भारत देश में ही आता हूँ. பாபா சொல்றார் எனக்கு எல்லாரும் பிரியமானவங்க தான், உலகத்துல இருக்க எல்லாரும் எனக்கு பிரியமானவங்க. ஆனாலும்
நான் என்னுடைய பாரத தேசத்தில் தான் வருகிறேன். பாபா எங்க வராரா? என்னுடையன்னு சொல்லிட்டார். பாரத தேசம் யாரோடது? அவரோடது. गीता में अगर कृष्ण का नाम नहीं होता तो सब मनुष्य मात्र शिव बाबा को मानते. பாபா சொல்ற, கீதையில மட்டும் ஒருவேளை கிருஷ்ணரோட பெயரை எழுதாம இருந்திருந்தாங்கன்னா எல்லா மனிதர்களும் शिव பாபாவை ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். शिव के मंदिर में कितने जाते हैं? சிவனுடைய கோயிலுக்கு எவ்வளோ பேர் போறாங்க. बड़े ते बड़ा मंदिर सोमनाथ का था. பெரிய கோயில் எதுதான்? சோமநாத். अभी तो कितने ढेर के ढेर मंदिर बने हैं. ஆனா இன்னைக்கு பாருங்க, உலகத்துல எவ்வளோ ஏராளமான கோயில்கள் உருவாயிடுச்சு. कृष्ण को इतना सब मानते नहीं जितना बेहद के बाप को मानते. கிருஷ்ணரை எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா எல்லையற்ற இறைவன் சொல்றப்ப எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. तो इस समय तुमको इन जैसे प्यारी वस्तु और कोई है नहीं. இந்த நேரம் இவரை போல அன்பான ஒரு வஸ்து எதுவுமே கிடையாது. इसमें साकार की महिमा कोई है नहीं. இங்க சாக்காரத்துல இருக்கக்கூடியவருக்கும் மகிமை கிடையாது. சாக்காரத்துல இருக்கிறவர் யார்? பிரம்மா. அவருக்கும் மகிமை கிடையாது. ये तो निराकार की महिमा है जो अभोक्ता. இந்த மகிமை யாருக்கு தான்? நிராகாரமானவர். ஏனென்றால் அவர்தான் அபோக்தா, எதையுமே அனுபவிக்காதவர். அதனால அவருக்கு மகிமை. जबकि बेहद का बाप स्वर्ग का रचयिता है तो उसे स्वर्ग का वर्षा लेने का पुरुषार्थ करना चाहिए ना. எப்போ எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தின் படைப்பாளரோ அப்ப அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணணும்? சொர்க்க ஆஸ்தி வாங்குறதுக்கு புருஷார்த்தம் செய்யணும் தானேன்றார் பாப். புருஷார்த்தம் செய்யணும் தானே. आजकल करते करते काल का जाएगा. ஆனா முயற்சின்றப்ப நாம என்ன பண்றோமா? இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். பாபா சொல்றார், இப்படியே தள்ளி போட்டுட்டே இருந்தீங்கன்னா காலன் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவான். சமை பாக்கி தோடாகே பாப்சே வருஷா தோலேலோ. நேரம் ரொம்ப குறைவாதான் இருக்கு, பாபாட்ட இருந்து ஆஸ்தி எடுத்துக்கோங்க. जब प्रोब लिखते हैं तो उस समय समझाना भी है. எப்ப ஏதாவது கட்டுரைகள் எழுதுறோம் அப்ப வெறும் எழுதுனா மட்டும் பத்தாது, எழுதுனத பிறருக்கு புரியவும் வைக்கணும். जबकि निक्षय करते हो वो बेहद का बाप है तो बाप से वर्षा लेने का पुरुषार्थ करो, नहीं तो बाहर जाने से झट भूल जाएंगे. எப்போ உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டுருச்சு இவர்தான் எல்லையற்ற தந்தைன்னு, அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? ஆஸ்தி வாங்குறதுக்கு புருஷார்த்தம் பண்ணணும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெளியில போனோம், வேற காரியத்துல போனோம்னா எல்லாமே மறந்துடும். பாப் தோ கல்யாண்காரி ஹேனா. பாபா யாரு? நன்மை செய்யக்கூடியவர் அல்லவா. कहते हैं इस योग से ही तुम्हारे सब दुख 21 जन्मों के लिए दूर होने हैं. பாபா சொல்றார், இந்த யோகத்தின் மூலமா தான் உங்களுடைய அனைத்து துக்கங்கள் 21 ஜென்மத்துக்கு தூரமாக்கப்படுது. बच्चियां घर में भी समझाती रहे कि अब सब दुख दूर करने वाले बेहद के बाप को याद करने से ही तमो प्रधान से सतो प्रधान बन जाएंगे. பாபா தன்னோட குழந்தைங்களை பார்த்து சொல்றார், சகோதரிகள் கூட என்ன பண்ணணுமா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போது அனைவருடைய துக்கத்தையும் தூரமாக்கக்கூடிய எல்லையற்ற தந்தை அவரை நினைச்சிங்கன்னா தமோ பிரதானத்துல இருந்து சத்தோ பிரதானம் ஆயிடலான்னு சொல்லுங்க. பவித்திரத்தோ ஜரூர் என்ன படி, கண்டிப்பா பவித்திரமா இருக்கணும். மூல பாத்தே பவித்திரதா கி. முக்கியமான விஷயமே இதுதான், பவித்திரதா தான். जितना जितना याद में जास्ती रहेंगे तो इंद्रियां भी शांत हो जाएगी. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நினைவில் ஈடுபடுறோம், அதிகமாக நினைவில் ஈடுபடுறோம், பாபா சொல்றாங்க உங்களுடைய இந்திரியங்கள் என்ன ஆயிட்டே இருக்கும்? சாந்தமாயிட்டே இருக்கும். जब तक योग की सिद्धि पूरी नहीं होती है तो इंद्रियां भी शांत नहीं होती है. எப்போ யோகத்தினுடைய சித்தி நிலையை நீங்க அடையல அது வரைக்கும் உங்க இந்திரியங்கள் சாந்தம் அடையாது. हर एक अपनी जांच करे, काम विकार मुझे कोई धोखा तो नहीं देता. பாபா சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே சோதனை பண்ணி பாருங்க. என்ன சோதனை? காம விகாரம் என்னை ஏமாற்றுவது இல்லைதானே.
कोई चंचलता नहीं होनी चाहिए अगर मैं पक्का யோகி हूं तो. பாபா சொல்றாங்க, எந்த விதமான சஞ்சலத்தன்மையும் இருக்கக்கூடாது. அதாவது நான் பக்கா யோகியாக இருந்தால், பக்கா யோகியா இருந்தா எந்த ஒரு சஞ்சலத்தன்மையும் இருக்கக்கூடாது. ये जैसे कि वानप्रस्थ अवस्था है, बाप को ही याद करते रहना है. இது உங்களுக்கு வயோதிக பருவம் போல. வயசாயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? சங்கரா சங்கரா நினச்சிட்டே இருக்கணும், பக்தியில் சொல்லுவாங்க. அப்போல பாபா சொல்றார், உங்களுக்கு இது வயோதிக பருவம். நீங்கள் என்ன பண்ணால் போதும்? பாபாவை மட்டும் நினச்சா போதும். பாப் ச பச்சோं को समझाते हैं. பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் புரிய வைக்கிறார். जब तुम अच्छे योगी बनेंगे, कहाँ भी आंख नहीं डूबेगी, तो फिर तुम्हारी इंद्रियां शांत हो जाएगी. பாபா பக்கா யோகி சொன்னார். அடுத்து அச்சா யோகி, நல்ல யோகின்னு சொல்றார். எப்போ நீங்க நல்ல யோகி ஆயிடுறீங்களோ, எப்போ நீங்க நல்ல யோகி ஆயிடுறீங்களோ, எங்குமே உங்களுடைய கண்கள் சிக்கிக்கொள்ளாது, எந்த கவர்ச்சியில போய் சிக்கிக்காது. பிறகு உங்களுடைய இந்திரியங்கள் சாந்தம் அடைந்து விடும். இதான் அச்சா யோகி. பக்கா யோகினா எந்த சஞ்சல தன்மை இருக்கக்கூடாது. அடுத்து அச்சா யோகினா கண் என்ன ஆகாதான், யார்கிட்டே போய் மூழ்கிடாது, சிக்கிக்காது. அடுத்து இந்திரியங்கள் என்ன ஆயிடும்? அப்ப சாந்தமாயிடும். முக்கிய ஹே ஏ ஜோ சப்கோ தோக்கா தேத்தி. முக்கியமானதே இதுதான். எல்லாரையும் ஏமாத்துறது இதுதான். எது ஏமாத்துது? கவர்ச்சி, பெயர் உருவத்தோட கவர்ச்சி தான் எல்லாரையும் ஏமாத்துது. योग में अच्छी रीति अवस्था जम जाएगी तो फिर महसूस होगा हम जैसे जवानी में ही वानप्रस्थ अवस्था में आ गई है. அவர் ரொம்ப அழகா சொல்றார். யோகத்துல நல்ல முறையில உங்க ஸ்திதியை நீங்க உருவாக்கி வச்சிட்டீங்க, உங்க ஸ்திதி ஸ்டெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படும்? யோகா பண்ணி பண்ணி யோகா பண்ணி பண்ணி ஸ்திதியை நம்ம ஒரே நிலைக்கு கொண்டு வந்து செட் பண்ணி வச்சிட்டோம்னா என்ன உணர்வு ஏற்படுமா? நாம் இளமை பருவத்திலிருந்து வயோதிக பருவத்துக்கு வந்துட்டோம். உடல் அளவுல இளமையான வயதாக தான் இருப்போம். ஆனால் நமக்கு என்ன உணர்வு ஏற்படும்? நான் என்னுடைய இளைய பருவத்தை கடந்து நான் வயோதிக நிலைக்கு வந்துட்டேன்ற அனுபவம் ஏற்படும். बाप कहते हैं काम महाशत्रु है तो अपनी जांच करते रहो. பாபா சொல்ற காம விகாரம்தான் மகா எதிரி, மகா சத்ரு. ஆகையால தன்னை சோதனை பண்ணிட்டே இருங்க. ஜித்னா யாத் மே ரஹேங்கே உத்னா கர்மேந்திரியா சாந்த் ஹோ ஜாயேகி. எவ்வளோ நினைவு செய்றீங்க, கர்ம இந்திரியங்கள் சாந்தம் அடைஞ்சிரும். और बहुत मीठा स्वभाव बन जाएगा. பிறகு உங்களுடைய சுபாவம் என்ன ஆயிடும்? ரொம்ப இனிமையான சுபாவம் ஆயிடும். फील होगा मैं पहले कितना कड़वा था अब कितना मीठा बन गया हूं. அப்ப என்ன உணர்வு ஏற்படுமா? இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கடுமையான சன்ஸ்காரோட இருந்தேன், இப்ப நான் எவ்வளோ இனிமை ஆயிட்டேன். இந்த உணர்வு தனக்குத்தானே ஏற்படும். பாபா பிரேம் கா சாகர் என்ன தோ பச்சோं को भी बनना है. பாபா அன்பு கடல் அல்லவா, அப்ப அவரோட குழந்தைங்களும் அப்படி ஆகணும். तो बाबा कहते हैं सबके साथ प्यार की दृष्टि रहे. ஆகையால பாபா சொல்றார், எல்லார் மேல அன்பான பார்வை இருக்கணும். अगर किसको दुख देंगे तो दुखी होकर मरेंगे, इसलिए बहुत मीठा बनना है. ஒரு வேளை யாருக்காவது துக்கம் கொடுக்குறீங்கன்னா துக்கப்பட்டு தான் இறக்க வேண்டி வரும். எனவே மிக மிக இனிமையானவராயிடுங்க. பாப் கேத்தே ஹே மே ரூப் பசந்த் ஹூனா. பாபா சொல்றார், நான் தான் யாரு? ரூப் பசந்த், ஞான மழை பொழிவிக்க கூடியவன். பாபா से कितना अमूल्य रतन मिलते हैं जिससे तुम झोली भरते हो. பாபாட்டருந்து எந்த அளவுக்கு விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள், ஞான ரத்தினங்கள் கிடைக்குது. உங்களை நீங்க நிறைச்சிட்டே இருக்கீங்க. वो लोग फिर शंकर के आगे जाकर कहते हैं भर दे झोली. ஆனா இதெல்லாம் தெரியாதனால பக்தியில் என்ன பண்றாங்களா? சங்கரர் முன்னாடி போய் பாட்டு பாடுறாங்க, எங்களோட புத்திய நிறைச்சிருங்கன்னு சொல்றாங்க. उनको ये पता नहीं है कि शंकर झोली भरने वाला नहीं है. ஏன்னா அவங்களுக்கு தெரியல சங்கரர் தான் பைய நிறைக்கிறவர்னு தெரியல. अभी तुम समझते हो
ज्ञान सागर बाबा हम बच्चों की ज्ञान के रत्नों से चोली भरते हैं. இப்ப நீங்க புரிஞ்சிட்டீங்க, ஞான கடல் பாபா குழந்தைங்களாகிய நம்மள ஞான ரத்தினங்களால நிறைச்சிட்டே இருக்கார். தும்பி ரூப் பசந்த் ஹோ, நீங்களும் யாரு? ஞான மழை பொழியக்கூடியவர்கள். ஹரேக்கி ஆத்மா ரூப் பசந்த் ஹே, ஒவ்வொரு ஆத்மாவும் ஞான மழை பொழியக்கூடியது. अपने को देखते रहो हम कितना ज्ञान रत्न धारण कर और ज्ञान डांस करते हैं. பாபா சொல்றார், தன்னைத்தானே பாருங்க, நான் எந்த அளவுக்கு ஞான ரத்தினங்களை தாரணை செய்து ஞான நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறேன். எந்த அளவுக்கு ஞான ரத்தினங்களை தாரணை செஞ்சு ஞான நடனம் ஆடிட்டே இருக்கிறேன். அத்துவா ஞான நடனம் ஆடுறதுன்னா பாபா இன்னைக்கு அதனுடைய அர்த்தம் சொல்றார். ஒன்று ஞானத்தை தாரணை பண்ணுங்கன்னு சொன்னார். அடுத்து என்ன சொன்னாரு? ஞான டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும், நான் எவ்வளோ ஆடுறேன்னு தனக்குத்தான் பாருங்கன்னு சொல்றார். அடுத்து ஞான நடனத்துக்கு அர்த்தம் சொல்றாரு, ரத்னோக்கோ தான் கர்த்தி. நடனம் ஆடுவது என்றால் என்ன? நான் எந்த அளவுக்கு அடைந்த ஞான ரத்தினங்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கின்றேன். சப்சே அச்சா ரத்தனை, எல்லாத்தையும் விட நல்ல ரத்தினம் எது? ஞானத்தினுடைய ஒவ்வொரு கருத்தும் ரத்தினம் தான். ஆனா ரொம்ப நல்ல ஞான கருத்து என்ன? மன்மனா பவ. बाप को याद करने से बाप का व्हाट्सएप पाते हो. பாபாவை நினைச்சா பாபாவோட சொத்து கிடைச்சிருது. जैसे बाबा में ज्ञान भरा हुआ है वैसे बाप बैठ बच्चों को आप समान बनाते. எப்படி பாபாவுக்குள்ள ஞானம் நிறைஞ்சிருக்கு, அதே போல பாபா குழந்தைங்களை தனக்கு சமமாக்குறார். குரு லோக் பி ஆப் சமான் பனாத்தே. குருமார்கள் கூட பிறரை என்ன பண்றாங்க? தனக்கு சமம் உருவாக்குறாங்க. ஏஹே பேஹத் கா பாப் ஜிஸ்கா ரூப் பிந்தி ஹே. இவர் எல்லையற்ற தந்தை, அவருடைய ரூபம் புள்ளி. தும்ஹாரா பி ரூப் பிந்தி ஹே, உங்களுடைய ரூபமும் என்னதான்? புள்ளி, பிந்தி தான். தும்கோ ஆப் சமான் ज्ञान का सागर बनाते. உங்களை பாபா தனக்கு சமம் ஞான கடலாக்குறார். जितनी धारणा करेंगे कराएंगे वो समझे हमारा ऊंच पद है. எவ்வளோ தாரணை செய்கிறோம், மற்றவங்களை செய்ய வைக்கிறோம். அப்போ நமக்கே தோணுமா, எனக்கு உயர்ந்த பதவி இருக்கு, என்னோட பதவி காத்துட்ருக்கு அப்படின்ற அனுபவம் நமக்கு ஏற்படும். போத்தோங்கா கல்யாண்காரி பனேங்கே तो போத்தோं की ஆசீர்வாத் मिले. அநேக பேருக்கு நன்மை செஞ்சீங்கன்னா அநேக பேருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். बाप भी रोज सर्विस करते हैं ना. பாபா கூட என்ன பண்றார்? தினசரி சேவா பண்றாருல. वो गुलसार बच्ची है कितना मीठा समझाती है. பாபா சொல்றார், எப்படி குல்சார் குழந்தை இருக்கு, எவ்வளோ இனிமையா புரிய வைக்குது. சப்கோ பசந்த் ஆத்தா है, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது அவங்க ஞானம் சொல்றது. தில் ஓத்தி है ऐसी ब्राह्मणी हमको मिले. பார்க்குறவங்களுக்கு மனசுல தோணுதான், இவங்களை போல எங்க சென்டருக்கும் சிஸ்டர் கிடைக்கணும். அப்போ தாதிஜி டெல்லி சென்டர்ல இருந்தாங்க. சாக்கார பாபா இருந்தப்ப சேவைக்காக பல இடங்களுக்கும் தாதி போவாங்க. அப்போ மற்ற சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு தாதியை பார்க்குறப்ப என்ன தோணுச்சா? இவங்களை போல ஒரு சிஸ்டர் எங்க சென்டருக்கு வேணும்னு நினைக்கிறாங்களாம். अब एक ब्राह्मणी सब जगह तो नहीं जा सकती है. பாபா சொல்றார், ஒரு சகோதரி எல்லா சென்டருக்கும் எப்படி போக முடியும்? எல்லாரும் எங்களுக்கு இவங்கள போல வேணும், இல்லை இவங்க தான் வேணும்னு கேட்டா பாபா சொல்றார், ஒரே சகோதரி எல்லா இடத்துக்கு எப்படி போக முடியும்? फिर भी बाबा कहते हैं, ஆனாலும் பாபா ஆப்ஷன் கொடுக்கற. जो समझते हैं मैं अच्छा समझाती हूँ तो उनको ऑलराउंड सर्विस करनी चाहिए. பாபா சொல்றார், யாரு அவங்களுக்கு அவங்களே தனக்குத்தானே தெரியுது நான் எல்லாருக்கும் நல்ல ஞானம் சொல்றேன் அப்படின்னு, அவங்க ஆல்ரவுண்டு சேவா பண்ணணும். ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, நிறைய இடத்துக்கு போய் சேவா பண்ணணும். அப்படி ஷோக் ஹோனே चाहिए, தனக்குத்தானே இதுல ஆர்வம் வரணும். மே சென்டர் பர் சக்கர் லகாவும், என்ன தோணணுமா உங்களுக்கு? நான் நிறைய சென்டருக்கு போய் சேவா பண்ணிட்டு வரணும். जो जो समझते हैं मैं बहुतों का कल्याण कर सकती हूँ, मेरी अच्छी खुशबू निकलती है तो शौक होना चाहिए. யாரெல்லாம் நினைக்கிறீங்க என்னால நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும், என்னிடமிருந்து நல்ல நறுமணம் பரவுகின்றது, அப்படிப்பட்டவங்களுக்கு
நிறைய இடத்துக்கு போய் ஞானம் சொல்றதுல ஆர்வம் வேணும். 10-15 दिन जाकर सेंटर से चक्कर लगाकर आऊं. 10-15 நாள் வெளியூர்ல இருக்கக்கூடிய சென்டர்ஸ்க்கு போயிட்டு சேவா பண்ணிட்டு வரணும். एक को देख फिर और भी सीखेंगे, जो करेगा सो पाएगा. இப்படி ஒருத்தர் முன் வர்றப்ப அவங்கள பார்த்து நிறைய குழந்தைங்க கத்துக்குவாங்க. யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு பலன் கிடைக்குது. ये सर्विस बहुत कल्याणकारी. இந்த சேவை மிகவும் நன்மை தரக்கூடியது. तुम मनुष्यों को जिये दान देते हो. நீங்க மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்கறீங்க. ये बड़ा उत्तम थे उत्तम काम. இதுதான் உத்தமத்திலும் உத்தமமான செயல். धंधे वाले भी युक्ति से टाइम निकाल सर्विस पर जा सकते. பாபா சொல்ல வியாபாரத்துல இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்க கூட என்ன பண்ணலாம், ஏன்னா வியாபாரம்ன்றப்ப ஃபுல் டே அங்க உட்காரணும். ஆனா அவங்க கூட என்ன பண்ணணுமா, யுக்தியா டைம் ஒதுக்கி சேவைக்கு கண்டிப்பா போகணும். சர்வீசபிள் को तो बाप प्यार भी करेंगे परवरिश भी करेंगे. சேவாதாரி குழந்தைங்கள பாபா அன்பு செலுத்துவாரு, அவங்கள நல்லா பாபா என்ன பண்ணுவாரு, கவனிச்சுக்குவாரு. जिनको सर्विस का शौक होगा वो सर्विस बिगड़ नहीं सकेंगे. யாருக்கு சேவையில் ஆர்வம் இருக்கோ அவங்களால சேவா பண்ணாம இருக்க முடியாது. பாப் மதத் பி கர்த்தே ஹேனா, பாபா உதவியும் செய்யறாருல்ல. बच्चों को बहुत रहम दिल बनना है. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கருணை உள்ள முடியவங்களா இருக்கணும். பிச்சாரோं की बहुत दुखी जीवन है. ஏன்னா உலகத்துல இருக்கிறவங்க துக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. तुम जिये दान देते हो. நீங்க அவங்களுக்கு உயிர் தானம் கொடுக்கறீங்க. किसको अविनाशी ज्ञान रत्नों का दान करना, इन जैसे सर्वोत्तम ज्ञान दान कोई है नहीं. பிறருக்கு அழிவற்ற ஞான ரத்தனங்களை தானம் கொடுக்கிறது போல சர்வோத்தமமான தானம் உலகத்துல எதுவும் கிடையாது. போத் ரஹம் தில் பண்ணா, பாபா திரும்பவும் சொல்றார், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கருணை உள்ள இருக்கணும். ब्राह्मणी कमजोर होने के कारण सर्विस ढीली हो पड़ती है, इसलिए अच्छी टीचर की मांगनी करते हैं. ஆனா சென்டர்ல இருக்கிற டீச்சர் சகோதரி பலகீனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சேவையெல்லாம் மந்தமா இருக்கான். அப்ப சென்டர்ல இருக்கிறவங்க என்ன கேட்கறாங்களாம், எங்களுக்கு நல்ல சகோதரியை கொடுங்கன்னு கேட்கறாங்களாம். जब भी विचार आए तो चले जाना चाहिए. அப்ப பாபா சொல்ற, நல்ல சேவா பண்ற குழந்தைங்க உடனடியா என்ன பண்ணணும், மற்ற சென்டருக்கு போயிடணும். பாபா கौन-सा சென்டர் ठंडा है, हम जाकर चक्कर लगाए. அவங்க பாபாட்ட போய் சொல்லணுமா, பாபா எந்த சென்டர் மந்தமா இருக்குது, நான் அங்க போயிட்டு வரேன், சேவா பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இவங்க என்ன பண்ணணும், தன் சென்டரை விட்டுட்டு சேவைக்காக அங்க போகணும். பிரதர்ஷனிக்கே சித்திர பீகே, படவிளக்க சித்திரங்கள் இருக்கு. சித்திர பர் ஜாஸ்தி அச்சி ரீதி சம்ஜேங்க. சித்திரங்கள் வச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கயால் சல்னா चाहिए, हम सर्विस कैसे बढ़ाए. உங்களுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் எப்படியெல்லாம் சேவையை அதிகப்படுத்துறது. பாபி சப்கா ஜீவன் ஹீரே ஜேசா பனாத்தே. பாபா எல்லாரோட வாழ்க்கையையும் வைரத்துக்கு சமமாக்குறார். தும் பச்சோं को भी सर्विस करनी है. குழந்தைங்களாகிய நீங்க கூட சேவா பண்ணணும். வந்தே மாத்தரம் காயா ஜாத்தா ஹை. என்ன சொல்லப்பட்டிருக்கு, வந்தே மாத்தரம்னு சொல்லப்பட்டிருக்கு. பரந்து அர்த்த नहीं समझते. ஆனா அர்த்தம் தெரியல. पतित मनुष्यों की अथवा पृथ्वी आदि की कभी वंदना नहीं की जाती है. பாபா சொல்றாங்க, பதீதமான மனிதர்களுக்கு வந்தனம் சொல்ல முடியாது. அடுத்து வந்தே மாத்தரம்னா என்ன சொல்லிட்டாங்க, பூமி தாய்க்கு வந்தனங்கள். பாபா சொல்றார், பூமிக்கெல்லாம் வந்தனம் பண்ண வேண்டியதில்லை. ये तो 5 तत्व है, उनकी क्या वंदना करेंगे. இது 5 தத்துவங்கள், அதுக்கு போய் நீங்க வந்தனம் சொல்றதுனால என்ன ஆக போகுது. 5 तत्वों से बना हुआ शरीर है, तो शरीर की पूजा करना हो गई भूत की पूजा. 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட ஷரீரத்துக்கு பூஜை செய்வது என்றாலே என்ன, பூதங்களுக்கு பூஜை செய்வது, பஞ்சபூதங்கள். शिव बाबा को तो शरीर है नहीं, उनकी पूजा है सबसे उत्तम. शिव बाबा को शरीरமே கிடையாது, அவருடைய பூஜை தான் உத்தமமான பூஜை. பாக்கி है மத்தியம், மற்ற பூஜையெல்லாம் என்ன இடைப்பட்டது. आजकल तो मनुष्यों को भी पूछते रहते वह पति. ஆனா இன்னைக்கு உலகத்துல மனிதர்களை பூஜை பண்றாங்க, ஆனா மனிதர்களும் பதீத்தமானவங்க. மகான் ஆத்மாய் தோ தேவதாய் ஹோத்தே. மகான் ஆத்மாக்கள்னா அது தேவதைகள் மட்டும்தான். சன்னியாசி சே वो ஜாஸ்தி பவித்ர. சன்னியாசை விட பவித்திரமானவங்க யாரு, தேவதைகள். அபி தும் பச்சே ஜான்தே ஹோ ஹம் தேவதா பன் ரே. இப்ப நாம குழந்தைங்க தெரிஞ்சிட்டோம், நாம தேவதை ஆயிட்டே இருக்கிறோம்.
बाप हमको ये अविनाशी ज्ञान रत्न दान करना सिखलाते हैं. பாபா நமக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் கொடுக்கறத கத்து கொடுக்கற. இன் ஜெசா ஊஞ்சி தான் और कोई होता नहीं. இத போல உயர்ந்த தானம் எதுவும் கிடையாது. एक बाप को ही याद करना. ஒரு பாபாவை மட்டும்தான் நினைக்கணும். शिव और लक्ष्मी नारायण के चित्र तो है. சிவன் மற்றும் லக்ஷ்மி நாராயணோட சித்திரம் இருக்குது. ஹரேக் अपने घर में लगा दे तो याद रहे. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கணும். சிவனோட சித்திரம் லட்சுமி நாராயணரோட. அப்ப பாக்குறப்பெல்லாம் நினைவு வரும். शिव बाबा हमको ये लक्ष्मी नारायण बनाते. என்ன நினைவு வரும்? இந்த சிவ பாபா இப்படிப்பட்ட லக்ஷ்மி நாராயணரா என்ன ஆக்கிட்டே இருக்கார். स्वर्ग का रचयिता ही शिव बाबा. சொர்க்கத்தின் படைப்பாளர் சிவ பாபா. सतयुग में तो नहीं वर्षा लेंगे. सतयुगத்துல போய் நம்ம ஆஸ்தி வாங்க போறது கிடையாது. इस अंतिम जन्म में शिव बाबा कहते हैं मुझे याद करो तो तुम ये बनेंगे. இந்த கடைசி பிறவியில சிவ பாபா சொல்றார், என்ன மட்டும் நினைச்சீங்கன்னா தான் நீங்க இந்த நிலை அடைய முடியும். और सब बातें छोड़कर बस सर्विस और सर्विस. மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு சேவா 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 அவ்வளவுதான். बाप को याद करते हो ये भी बड़ी सर्विस करते हो. பாபாவை நினைச்சீங்கன்னா அதுவே பெரிய சேவை. தத்துவ ஆதி सब पावन बन जाते. அப்ப தத்துவங்கள்லாம் என்ன ஆயிடும்? தூய்மை ஆயிடும். योग की महिमा बहुत भारी है. யோகத்திற்கு அளவற்ற புகழ் இருக்கு. दुनिया में योग आश्रम तो बहुत है, परंतु वो सब है जिस्मानी हठयोग. तुम्हारा यह है राजयोग, जिससे तुम्हारा बेड़ा पार हो जाता है. உலகத்துல யோக ஆசிரமங்கள் நிறைய இருக்குது. ஆனா அங்கெல்லாம் உலகாய ஹட்டயோகம் தான் சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா உங்களுடையது ராஜயோகம். இதுலதான் உங்க படகு கரை சேருது. अब अनेक प्रकार के हठयोग आदि से सीढ़ी उतरते आए हो. நாம கூட அநேக விதமான ஹட்டயோகங்கள் செஞ்சு ஏணிப்படியில கீழே தான் வந்தோம். मूल बात है याद की. मुख्य விஷயமே என்ன? நினைவு. देखना है हमारा मन कहाँ विकार तरफ तो नहीं जाता है. பாருங்க தன்னைத்தானே, என்னுடைய மனசு விகாரத்தின் பக்கம் செல்வது இல்லைதானே. விகாரி को ही पतित कहा जाता है. விகாரிய தான் என்ன சொல்லப்படுது? பதீத்தமானவங்கன்னு சொல்லப்படுது. अर्थात कौड़ी मिसल, சோழிக்கு சமமானவர்கள். विकार में गिरने से अपना ही नुकसान कर देंगे. விகாரத்துல விழுந்தா தனக்கு தானே நஷ்டம். जो करेगा सो पाएगा. யார் செய்யறாங்க அவங்க அடைஞ்சிடறாங்க. பாப் தேக்கேவா ந தேக்கே. பாபா பாக்குறாரோ பார்க்கலையோ செய்யறவங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். अपने को चेक करना है. हम बाप की सर्विस करते. தன்னைத்தானே செக் பண்ணுங்க. நான் பாபாவுடைய சேவா பண்றேனா? हमारे में कोई अवगुण तो नहीं है. எனக்குள்ள எந்த விதமான அவகுணமும் இல்லைதானே. अगर है तो निकाल देना चाहिए. ஒருவேளை அவகுணம் இருந்தா அதை தூக்கி போட்டுருங்க. अपने में अवगुणों को निकालने के लिए बाप बहुत समझाते रहते. தனக்குள்ள இருக்க அவகுணங்களை எடுக்கிறதுக்காக பாபா நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறார். निर्गुण का भी अर्थ कोई नहीं समझते. நிர்குணம் அப்படின்னு பக்தியில பாட்டு பாடுறாங்க, குணமே இல்லாதவர்கள். ஆனா அதோட அர்த்தமே தெரியல. निर्गुण बालक की मंडली क्या कर सकेगी जिसमें कोई गुण नहीं है. निर्गुणா என்ன அர்த்தம்? குணமே இல்லாதவங்க. அப்ப நிர்குண சபைன்னு சொல்லிட்டு வடநாட்டுல ஒரு மடமே இருக்கான். பாபா சொல்ற குணமே இல்லைன்னா அவங்களால என்ன காரியத்தை செய்ய முடியும்? பிகர் அரத் ஜோ ஆயா சோ கேதேத்தி. அர்த்தமே இல்லாம என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேரா வச்சுக்கிறாங்க. அநேக் மத் என்ன, ஏன்னா அநேக விதமான கொள்கைகள் இருக்குல்ல. तुमको एक मत मिलती है जिससे तुमको तो अता खुशी होनी चाहिए. ஆனா இங்க நமக்கு ஒரே கொள்கை தான். அப்ப இதை நினைச்சு உங்களுக்கு அளவில்லாத குஷி இருக்கணும். बाप सिर्फ कहते हैं मुझे याद करो और कमल फूल समान बनो. பாபா சொல்றாங்க என்ன நினைவு செய்யுங்க, தாமரை மலருக்கு சமம் ஆயிடுங்க. மன்சா வாச்சா கர்மனா பவித்திர பனோ. எண்ணம் சொல் செயல்ல பவித்திரம் ஆயிடுங்க. तुम बच्चे जानते हो हम ब्राह्मण श्रीमत पर अपने ही तन मन धन से अपनी और सारी विश्व की सेवा कर रहे. நாம தெரிஞ்சிட்டோம், நாம பிராமணர்கள் ஸ்ரீமத் படி தன்னுடைய உடல் மனம் செல்வத்தின் மூலமாக தனக்கும் முழு உலகத்திற்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். பாப் ஆயங்கே தோ பாரத் மே ஹை. பாபா வர்றது கூட எங்க தான் வராரு? பாரத தேசத்துல தானே வராரு. தும் பாண்டவ் பாரத் கோ ஸ்வர்க் பனானே சேவா कर रहे हो. அதுலயும் நீங்க பாண்டவர்கள் பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவா பண்ணிட்டு இருக்கீங்க. तुम अपना काम करते हो. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. आखिर विजय तो पांडवों की ही होनी चाहिए.
इसमें लड़ाई की बात नहीं. கடைசியில வெற்றி பாண்டவர்களுக்கு தான். ஆனா இங்க யுத்தம்லாம் கிடையாது. யுத்தம் பண்ணாமலே வெற்றி. தும்ஹோ டபுள் நான் வயலன்ஸ். ஏன்னா நீங்க யாரு? இரட்டை அஹிம்சாவாதிகள். ந விகார் மே ஜாத்தே ஹோ ந கோலி சலாத்தே. விகாரம் என்ற ஹிம்சைக்கு போறதில்ல, குண்டு வச்சு சுடுற ஹிம்சை காரியத்துல ஈடுபடுறதில்ல. வயலன்ஸ் से कोई भी विश्व पर बादशाही पा नहीं सकते. ஹிம்சை மூலமாக உலகத்துல யாரும் ராஜ்யத்தை அடைய முடியாது. बाबा ने समझाया है वो दोनों अगर आपस में मिल जाए तो विश्व पर राज्य कर सकते. பாபா புரிய வச்சிருக்கார். இரண்டு பேர், அதாவது கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு இரண்டு பிரிவா இருக்காங்க. ரெண்டு பேர் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா உலகத்தையே அவங்க கட்டுப்பாடுல கொண்டு வந்துடலாம். பரந்து டிராமா में ऐसा है नहीं. ஆனா நாடகத்துல அப்படி இல்ல, பார்ட் இல்ல. கிறிஸ்டியன் ने ही कृष्णपुरी को हप किया. அவசர கிறிஸ்துவர்கள் தான் கிருஷ்ணபுரிய அபகரிச்சிட்டாங்க. அசல் तो भारत कृष्ण की ही पुरी था ना. இயற்கையாகவே பாரதம் கிருஷ்ணபுரியா தானே இருந்தது. லடுக்கர் பாதுஷாஹி லீ போத் தன் லேகை. யுத்தம் போட்டு நம்ம ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டாங்க? நம்மகிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க. நம்முடைய செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. अब फिर धन वापस होता जाता है. ஆனா அந்த செல்வம் எல்லாம் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? நமக்கு திரும்பி வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்குறாங்க. நம்மகிட்ட இருந்து இங்க போன பணம்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு? நம்ம கிட்ட வந்துட்டு இருக்குது. और फिर तुम विश्व के मालिक बन जाते हो. பிறகு நாம என்ன ஆயிடுவோம்? உலகத்துக்கே எஜமானன் ஆயிடுவோம். பாபா कितनी युक्तियां बताते. பாபா எவ்வளோ யுக்திகள் சொல்லி கொடுக்கிறார். उन्होंने ही तुम्हारा राज्य छीना है, फिर वो आपस में लड़ते हैं और विश्व के मालिक तुम बन जाते. உங்ககிட்ட இருந்து ராஜ்யத்தை பறிச்சுக்கிட்டது அவங்க தான். ஆனா இப்ப கடைசியில என்ன ஆக போறாங்க? அவங்களே தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க போறாங்க. ஆனா உலக ராஜ்யம் உங்க கைக்கு வரப்போகுது. கித்னி படி பாட்ஷாஹி, எவ்வளோ பெரிய ராஜ்யம் யோசிச்சு பாருங்க. மேனத் சிர்ஃப் இஸ்மே ஹே. ஆனா இதுல உழைப்பு இந்த விஷயத்துல தான் இருக்கு. யாது கர்த்தே ரஹோ और अपना वर्षा लो. நினைவு செஞ்சுட்டே இருங்க, தன்னுடைய சொத்தை எடுத்துக்கோங்க. इसमें तंग नहीं होना चाहिए. இதுல என்ன ஆகக்கூடாது? ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. நான் எவ்வளோ நாள் தான் செஞ்சுட்டே இருக்கணுமோ, அப்படி என்ன ஆயிடக்கூடாது? அந்த வருத்தத்துல கவலையில போயிடக்கூடாது. अच्छा நல்லது. मीठे मीठे सिकीलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. बाबा धारणेக்கான सारम சொல்றாங்க. दूसरी सब बातों को छोड़कर ज्ञान दान करना है. மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு ஞான தானம் கொடுங்கள். ரூப் பசந்த் பண்ண, ஞான மழை பொழிபவர் ஆக வேண்டும். अपने அவகுணோं को निकालने का पुरुषार्थ करना है. தன்னுடைய அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். दूसरों को नहीं देखना, மற்றவர்களை பார்க்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், अपना स्वभाव बहुत मीठा बनाना है. தன்னுடைய சுபாவத்தை மிக இனிமையாக ஆக்க வேண்டும். सबके प्रति प्यार की दृष्टि रखनी है. அனைவருக்காகவும் அன்பான பார்வை இருக்க வேண்டும். किसी को भी दुख नहीं देना, யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கர்மேந்திரிய ஜீத் பன்னா ஹே, கர்ம இந்திரியங்களை வெற்றி அடைந்தவர் ஆகுங்கள். பாபா இன்னைக்கு வரதான கொடுக்கறாங்க. अमृत वेले की मदद व श्रीमत की पालना द्वारा स्मृति को समर्थवान बनाने वाले स्मृति स्वरूप भव. அமிர்த வேளையின் உதவி மற்றும் ஸ்ரீமத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஸ்மிருதியை சக்திசாலி ஆக்கக்கூடிய ஸ்மிருதி ஸ்வரூபம், அதாவது நினைவு ஸ்வரூபம் பவ. अपनी स्मृति को समर्थवान बनाना है वह स्वतः स्मृति स्वरूप बनना है. तो अमृत वेले के समय के वैल्यू को जानो. தன்னுடைய ஸ்மிருதி, அதாவது நினைவுகளை சக்தி மிக்கதாக மாற்றணும் அப்படின்னா, அல்லது நினைவினுடைய சொரூபம் ஆகணும் அப்படின்னா, அமிர்த வேளை நேரத்தோட மகத்துவத்தை மதிப்பை புரிஞ்சுக்கணும். जैसे श्रीमत है उसी प्रमाण समय को पहचान कर समय प्रमाण चलो तो सहज सर्व प्राप्ति कर सकेंगे और मेहनत से छूट जाएंगे.
எப்படி ஸ்ரீமத் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நேரத்தை அறிந்து கொண்டு அந்த ஸ்ரீமத்தை எப்படி கடைபிடிக்கணுமோ அப்படி கடைபிடிச்சோன்னா எல்லா பிராப்திகளும் தானாக வந்து சேரும். உழைப்புல இருந்து விடுபட்டுறலாம். अमृत वेले के महत्व को समझकर चलने से हर कर्म महत्व प्रमाण होंगे. அமிர்த வேலையினுடைய மகத்துவத்தை புரிஞ்சு நடந்துட்டோன்னா நம்முடைய ஒவ்வொரு செயலும் மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். उस समय विशेष साइलेंस रहती है, इसलिए सहज स्मृति को समर्थवान बना सकते हो. ஏன்னா அமிர்த வேலை நேரத்துல எப்படி இருக்குமா, விசேஷமாக சைலன்ஸ், அமைதி நிறைஞ்சிருக்கும். ஆகையால உங்களுடைய நினைவுகளை சக்தி மிக்கதாக அந்த நேரத்துல என்ன பண்ணலாம், ஆக்கிக்கலாம். ஸ்லோகன், याद और निस्वार्थ सेवा द्वारा माया जीत बनने वाले ही सदा विजयी है. நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவை மூலம் மாயாவை வெற்றி அடைபவர்கள்தான் சதா வெற்றியாளர்கள். ஆகஸ்ட் மாசத்துக்கான பயிற்சி, योग युक्त दिव्यता संपन्न हर्षित चेहरा. योग युक्त மற்றும் தெய்வீகம் நிறைந்த மலர்ந்த முகம். दादी जी का चेहरा सदा योग युक्त और दिव्यता से संपन्न हर्षित दिखाई देगा. தாதிஜியினுடைய முகம் சதா எப்படி இருக்குமா, யோகாலே இருப்பாங்க. அவங்க முகத்துல அந்த யோகத்தோட கலை தெரியும். மேலும் தெய்வீக தன்மைகள் நிறைஞ்ச புன்சிரித்த முகம் தென்படும். वे याद की सब्जेक्ट पर पूरा अटेंशन देती. दादीजी நினைவு என்ற சப்ஜெக்ட்ல முழுமையிலும் முழுமையான கவனம் கொடுத்தாங்க. उन्हें सदा यही ध्यान रहता कि जो कर्म मैं करूंगी मुझे देख सब करेंगे. தாதிக்கு சதா இந்த ஒரு கவனம் இருந்துதான், நான் என்ன செயல் செய்கிறேனோ என்ன பார்த்து எல்லாரும் செய்வாங்க. इसलिए वे हर श्रीमत को दृढ़ता के साथ पालन करती. ஆகையால தாதிஜி ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் திடத்தன்மையோடு கடைபிடித்தார்கள். ஈஸ்வரிய மரியாதாओं पर पूर्ण रूप से चलती. ஈஸ்வரிய சட்டத்தின்படி முழுமையாக நடந்தார்கள். इसी से वे मर्यादा पुरुषोत्तम बन गई. ஆகையால தான் அவங்க என்ன ஆயிட்டாங்க, மரியாதா புருஷோத்தம நிலை அடைஞ்சிட்டாங்க. वे सदा कहती जितना मर्यादाओं में रहेंगे उतना बाप दादा का आशीर्वाद मिलेगी. दादी सदा சொல்லுவாங்களாம், நாம எவ்வளோ நியமத்தின்படி இருக்கிறோம் பாப் தாதாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே இருக்கும். ஆசீர்வாத் மாங்கனே से नहीं मिलती. இங்க ஆசீர்வாதம் கேட்டாலாம் கிடைக்காது. स्वयं मर्यादा पुरुषोत्तम बनो तो स्वतः परमात्म आशीर्वाद मिलेगी. தனக்கு தானே மரியாதா புருஷோத்தம நிலை அடைஞ்சாதான் பாப் தாதாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே இருக்கும். मर्यादाओं में रहना ही हमारा सच्चा धर्म है. நியமங்கள் படி நடப்பதுதான் நம்முடைய உண்மையான தர்மம். अच्छा, ओम शांति.